கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? ஒரு காரியத்துல முடிவெடுக்கும் போது நமக்கு கோபம் வந்ததுன்னா அவசரப்பட்டு நம்ம முடிவெடுத்துருவோம். When we have to decide something, when we get angry in that situation, we will take a hasty decision. முடிவு எடுக்கிறதுல நம்ம பொறுமையை காத்தோம்னா அதுல பல நன்மைகள் உண்டாகும். When we be calm before taking a decision, then the results will be good. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Philippians 4:6 Do not be anxious about anything. இந்த வசனத்தோட ஒரு பகுதியை தான் நான் உங்களுக்கு வாசிச்சிருக்கேன். I have read a part of this verse for you. நம்ம எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாதான், பொறுமையா முடிவுகளை எடுக்கணுமா. We should not be anxious. We have to take decisions with patience. ஒரு ராஜா இருந்தாரு. அவர் எந்த காரியத்தையும் முடிவு பண்றதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் அமைதலா பொறுமையா இருப்பாரு. There was a king. Before making any decision, he used to stay calm for 5 minutes. எல்லாரும் கேட்பாங்க, இந்த 5 நிமிஷத்துல என்ன ஆயிரப்போகுது, எதுக்கு இந்த பொறுமை அப்படின்னு. People used to ask, what is going to happen in this 5 minutes? Why are you patient? இந்த ராஜா சொல்லுவாரு, இந்த 5 நிமிஷத்துல பல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு. The king used to say, many things will change in this 5 minutes. ஒரு நாள் ஒரு தீர்ப்பு ராஜா சொல்ல வேண்டியது இருந்தது. One day the king had to give a judgment. 2 விவசாயிகளுக்குள்ள சண்டை. 2 farmers were fighting. ஒரு நிலம் என்னுடையதுன்னு முதல் மனிதன் சொல்றாரு, 2வது மனிதனும் அதே சொல்றாரு. The first man said, a piece of land is mine. The second man also said the same. அவங்கள கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ண விடுறாரு அந்த ராஜா. The king permits them to argue. இத முழுவதும் அவர் கவனிக்கிறாரு. He listens to everything. கொஞ்ச நேரம் கழிச்சு முதல் விவசாயி கிட்ட கேட்கிறாரு, போன வருஷம் நீ உன்னுடைய நிலத்துல என்ன பயிர் வச்ச அப்படின்னு. The king asked the first farmer, what did you cultivate in your field last year? அப்போ அந்த விவசாயி சொன்னாரு, ஐயா போன வருஷம் நடந்தது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு. The farmer said, Sir, how will I remember what happened last year? I totally forgot. 2வது விவசாயி கிட்ட அந்த ராஜா கேட்கிறாரு. The king asked the second farmer. அப்போ அந்த விவசாயி சொன்னாரு, ஐயா போன வருஷம் நான் கேழ்வரகு போட்டிருந்தேன், அதுக்கு முன்னாடி நான் நிலக்கடலை விதைச்சிருந்தேன் அப்படின்னு. The second farmer said, Sir, last year I planted maize and the year before that I planted groundnut. அப்போ ராஜா சொல்றாரு, இந்த 2வது மனிதனுக்கு தான் இந்த நிலம் சொந்தம் அப்படின்னு. The king said, the land belongs to the second farmer. முதல் மனிதன் மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து போயிடுறான். The first man apologized and left the place. அப்போ அங்க இருந்த மந்திரிகள் எல்லாம் கேட்குறாங்க, நீங்க மட்டும் எப்படி சரியானதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. The ministers there asked, how did you find out the truth? அப்போ ராஜா சொன்னாரு, 5 நிமிஷம் நான் பொறுமையா இருந்து அவங்களுடைய வாக்குவாதத்தை கவனிச்சுட்டே இருந்தேன், அதுல எனக்கு உண்மை தெரிஞ்சது அப்படின்னு. The king said, I was listening to their conversation, their argument for 5 minutes. In that I found out the truth. அப்பதான் எல்லாருக்கும் ராஜா ஏன் 5 நிமிஷத்துக்கு மௌனமா இருக்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுது. Only then people there understood why the king is keeping calm for a few minutes before taking a decision. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.